உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். மதசார்பற்ற ஜனதா தளத்தின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தேவகவுடாவின் பேரனும் கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி மகனுமான பிரிஜுவல் ரேவண்ணா 2வது மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் ஹாசன் தொகுதியில் வேட்பாளராக உள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் ஜேடிஎஸ் கைகோர்த்துள்ள நிலையில் ஹாசன் தொகுதிக்கு ஏப்ரல் 26 அன்று நடைபெற்ற 2ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு ஒரு நாளுக்கு முன், அதாவது ஏப்ரல் 25 அன்று ஹாசன் தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் பிரிஜுவல் ரேவண்ணா தன்னிடம் உதவி கேட்டும் வேலைக்கான ஆணை வழங்க உதவுமாறு வந்த பெண்களை மயக்கியும் அதிகாரத்தை வைத்து மிரட்டியும் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கியதாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்புகளில் செய்தி ஒன்று வெளியானது. அடுத்த சில மணி நேரங்களில் ரேவண்ணா பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்யும் வீடியோக்களின் தொகுப்பு என 300க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் வாட்ஸ்அப் குரூப்புகளில் வெளியானது. வாக்குப்பதிவு நடைபெறும் 24 மணி நேரத்துக்குள் இந்த வீடியோக்கள் வெளியானதால் மதசார்பற்ற ஜனதா தளம் பாஜக கூட்டணி அதிர்ச்சியில் உறைந்தது. கர்நாடகாவில் தேர்தல் நடைபெறுவதற்கு 17 மணி நேரத்துக்கு முன்பு ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் வெளியாகியது என்றாலும் அடுத்த நாள் தேர்தல் என்பதால் இந்த விவகாரம் ஹாசன் தொகுதி மற்றும் கர்நாடகத்தின் குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே பேசும் பொருளானது. வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற பின் மாநிலம் முழுவதும் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் பரவிய நிலையில் ஏப்ரல் 27 முதல் நாடு முழுவதும் ரேவண்ணாவின் பாலியல் வன்குற்றங்கள் கடும் கண்டனத்துக்குள்ளாகியுள்ளது. இதனால் ரேவண்ணா தலைமறைவாகிவிட்டதாக பெங்களூர் காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரேவண்ணா பாலியல் விவகாரம் கர்நாடக மகளிர் ஆணையம் மாநில முதல்வர் சித்தராமையாவுக்கு எழுதிய கடிதத்தில் பிரிஜுவல் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோ கிளிப்களில் பெண்கள் பாலியல் வன்முறை செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதனால் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து இந்த விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்கிறோம் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜேடிஎஸ் தலைவர் ரேவண்ணா பாலியல் விவகாரம் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என கர்நாடக முதல்வர் சித்தராமையா தனது ட்விட்டர் எக்ஸ் பக்கத்தில் கூறியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் மொத்தமுள்ள 28 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 26 அன்று முதல் கட்ட தேர்தலில் 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் வருகின்ற மே 7 அன்று நடைபெறும் 2ஆம் கட்டம் தேர்தலில் மீதமுள்ள 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ரேவண்ணாவின் வீடியோ வெளியானதால் அதிர்ச்சியடைந்த மதசார்பற்ற ஜனதா தளத்தின் தொண்டர்கள் 2ஆம் கட்ட தேர்தலில் வாக்கு கேட்கவும் வாக்குச்சாவடி தொடர்பான வேலைக்கு வராமல் வீட்டிலேயே முடங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநிலத்துக்கு எதுவும் செய்யாத பாஜகவை பாரதிய சொம்பு கட்சி என்று குறிப்பிட்டு ராகுல் காந்தி ஏற்கனவே பிரச்சாரம் மேற்கொண்டார். கர்நாடக மாநிலத்தில் பாஜகவுக்கு எதிரான ஒற்றை சொம்பு பிரச்சாரம் அனல் பறந்து வரும் நிலையில் தற்போது மதசார்பற்ற ஜனதா தளத்தின் தலைவர் ரேவண்ணாவின் பாலியல் வீடியோ பாஜகவுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் பாஜகவும் மதசார்பற்ற ஜனதா கட்சியும் பரிதவித்து வருகின்றன.